2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தொடக்க விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன் அவர்களே, துவக்கத்திலே வரவேற்புரை நிலையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களே, முன்னாள் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் TR பாலு அவர்களே, மெட்டா இந்திய நிறுவன இந்திய தலைவர் திரு அருண் ஸ்ரீனிவாஸ் அவர்களே, CI தமிழ்நாடு தலைவர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களே, எழுத்தாளர், கவிஞர் மற்றும் ஆராய்ச்சியாளர் சகோதரர் திரு மதன் கார்கி அவர்களே, முதன்மை செயலாளர் திரு ராஜேந்திரன் நவ்னீத் IAS அவர்களே, இயக்குனர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் IAS அவர்களே, மேலாண்மை இயக்குநர்கள் திரு கார்த்திகேயன் IAS அவர்களே, திருமதி ரமணா சரஸ்வதி IAS அவர்களே, திரு வைத்தியநாதன் IAS அவர்களே, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தூதரக அலுவலர்களே, அரசு உயர் அலுவலர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த வல்லுநர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டின் டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைத்து வரக்கூடிய யுவஜனின் 4வது மாநாட்டை தொடங்கி வைப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். சொல்லும் போதே தெரியும், நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இந்த மாநாட்டை நடத்த தொடங்கணும். அது இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கியமான தருணமாக இந்த 2 நாள் மாநாடு அமையும் என்று நான் நம்புகிறேன். இன்று நாளையும் நடைபெறவிருக்கக்கூடிய மாநாடு எந்த தலைப்பில் செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். கடைகோடி பகுதியும் டிஜிட்டல் ஹெல்த் கேர் மூலமாக சென்றடைவது, கேமிங் துறையில் தமிழ்நாட்டை முக்கிய மையமாக முன்னேற்றுவது, வாட்ஸ்அப் கவர்னன்ஸ் தொடக்கம், அறம், பரிவு மற்றும் AI தொழில்நுட்ப புரட்சியை பெண்கள் வழிநடத்துவது, இப்படி பல தலைப்புகள் எல்லாமே தற்காலத்துக்கு தேவையானதா, ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு படி முன்னால இருக்குன்னு நினைப்பேன். அதை நிறைவேற்றுவது போல இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. நவீனத்துவ நோக்கிய பாய்ச்சல், சமூக சமநிலை, அனைவருக்குமான வளர்ச்சின்னு திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற வகையில் இமேஜின் தமிழ்நாடு 2026 மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்க நம்முடைய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் திரு PTR பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அமைச்சர் PTR அவர்களை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகணும்னு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரக்கூடியவர். இந்த மாநாடு தொடர்பாகவும் வீடியோக்களை வெளியிட்டு இதோட நோக்கம் எல்லாருக்கும் சென்று சேரும்படி முயற்சிகள் எடுத்தார். அரசியலையும் கடந்து
நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இப்போ கூட உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்தார். எந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையா லாஜிக்கா நம்ம தரப்பை விளக்கி எதிர்த்தரப்பை திக்கு முக்காட வச்சுடுவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு துணையா இருந்து இந்த மாநாட்டுக்கு உழைச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொழில்நுட்பத்துறையில் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸா இருக்கோம்னா அதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமான கருவி இல்லை, அது சாமானியர்களை எம்பவர் பண்ற கருவி என்ற பார்வையோட தமிழ்நாட்டின் ஐடி பாலிசியை தலைவர் கலைஞர் வார்த்தெடுத்தார். பள்ளிகள்லேயே கணினி கல்வி தேடல் பூங்கான்னு அவர் கொடுத்த ஓப்பனிங்கில் தான் நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். ஒரு தொழில்நுட்பம் ஒரு துணை செயல்பாடாக இல்லாமல் பொருளாதார சக்கரத்தினுடைய மைய அச்சா இன்றைய நிலையில் மாறி இருக்கு. நாம் பாரம்பரியமாக வலுவாக இருக்க சர்வீஸ் செக்டார்ல இருந்து உயர்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் புதுமை மையமான பொருளாதாரத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்து வருது. நெக்ஸ்ட் ஜென் ஜிசிசிக்களோட மையமா சென்னை நகரம் உருவெடுத்து வருது. அட்வான்ஸ் R&D, AI, ஃபின்டெக், வாகன மென்பொருள், பொறியியல் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டு மையங்களை இங்கு உருவாகி வருது. எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஸ்பேஸ், டெக்ஸ்டைல், புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி போன்ற துறைகளில் வலுவான அடித்தளத்தோட AI, ஆட்டோமேஷன் டேட்டா, அந்த டேட்டா பேஸ் மற்றும் டிஜிட்டல் வடிவமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைச்சு மாநிலங்கள் உலக அளவிலேயே ரொம்ப குறைவு. இப்படி உற்பத்தி திறனையும் டிஜிட்டல் புதுமையும் ஒருங்கிணைக்கிற தொழில் சூழல் இயல்பாகவே அமைந்திருப்பது தான் தமிழ்நாட்டுடைய தனி சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆனால் இது தானா நிகழ்ந்துடலை. திராவிட மாடல் ஆட்சியுடைய வழிநடத்தின காரணத்தினால தான் இது உருவாகியிருக்கு. டெக்னாலஜியை வெறும் பொருளாதார வளர்ச்சி கருவியாக பார்க்காம சமூக முன்னேற்றத்திற்கான சாதனமாக பார்க்கிறது தான் திராவிட மாடல். பாலிசி லெவலில் தொடங்கி கல்வி நிறுவன செயல்பாடுகள், நான் முதல்வன் போன்ற திறன் மேம்பாட்டு முயற்சிகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள், உலகளாவிய தொழில் நிறுவனங்கள், பன்னாட்டு முகமைகள் வர எல்லாம் ஒரே பாதையில் ஒரே இலக்கோடு சேர்ந்து செயல்படுகிற தமிழ்நாட்டின் நிர்வாக கட்டமைப்பும் தொழில்நுட்ப கண்ணோட்டமும் தான் நம்ம வளர்ச்சிக்கு காரணம். டீப் டெக், திறன் மேம்பாட்டு திட்டங்கள், டேட்டா சென்டர் பாலிசி, ஆராய்ச்சி கட்டமைப்பில் தொடர்ச்சியான முதலீடுகள் இவையெல்லாம் சேர்ந்து ஐடி சேவை மையம் என்ற அடையாளத்தில் இருந்து முழுமையான தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சக்தியா தமிழ்நாட்டை மாத்திர தெளிவான பாதையை வெளிப்படுத்தி இருக்கு. இந்த மாற்றம் ஒரு நகரத்தில் மட்டும் சுருங்கிடாம மாநிலம் முழுக்க சமமாக பரவுறதையும் உறுதி செஞ்சிருக்கிறோம். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மற்றும் நியோ டைடல் பார்க் போன்ற முயற்சிகள் மூலம் புதிய பொருளாதார வளர்ச்சி 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்குதாரராக உயர்ந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு டேட்டாவை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள்ல 32 மாவட்டங்களில் இருந்து வெண்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய STPயை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது.
திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழ்நாட்டின் புத்தாக்க சூழலும் இந்தியாவிலே சிறந்த ஒன்றா இருக்கு. பெரும் ஐடி மற்றும் பொறியியல் மனித வளம், உலகத்தர கல்வி நிறுவனங்கள், பல சிறப்பு மையங்கள், இந்தியாவுடைய முதலாவது டிப்டெக் இன்குபேட்டர் எல்லாம் இணைந்து ஆராய்ச்சியிலிருந்து அறிவுசார் சொத்துக்கள் உருவாக்கம், உலக சந்தை அடைவு வரை முழுமையான பயணத்தை சாத்தியமாக்கியிருக்கு. இதோட ரிசல்ட் தான் இந்தியாவில் பதிவாகிற 4இல் 1 காப்புரிமை. அதாவது பேட்டன்ட் விண்ணப்பம் தமிழ்நாட்டிலிருந்து பதிவாகிற வகையில் நாம் முன்னணியில் இருக்கிறோம். நிதி, நில நிர்வாகம், காவல், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை கையாளக்கூடிய மாநில அளவிலான டிஜிட்டல் தளங்கள் ஆகியவை மக்கள் அளவிலான டிஜிட்டல் நிர்வாக நடைமுறையில் சாத்தியமானதுன்னு நிரூபிக்குது. இது எல்லாத்துக்கும் எது மைய காரணம்னா நம்மோட ஆற்றல் மிக்க மனித வளம் தான். இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தான் ஏஐ சந்தாவோட கல்லூரி மாணவர்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப்புகளை உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறோம். இது செலவுனோ இலவசனோ நாங்கள் கருதலை. தொழில்நுட்பம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க எதிர்காலத்தை நோக்கிய முதலீடாக தான் இதை பார்க்கிறோம். அந்த வகையில் நம்முடைய கனவுகளுக்கு சிறகுகளை கொடுக்குற மாதிரி தொழில்நுட்பம், தரவு பொருளாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம், புத்தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகிய அனைத்தையும் ஒரே மேடையில் இந்த இமேஜின் தமிழ்நாடு மாநாடு ஒருங்கிணைச்சிருக்கு. தமிழ்நாட்டின் இலக்குகள் தெளிவானது. புது யுகத்தினுடைய டெக்னாலஜியில் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கணும். ஆனால் அந்த வளர்ச்சியில் யாரும் விட்டு போகக்கூடாது. அறிவானாலும் தொழில்நுட்பமானாலும் எல்லோருக்கும் மனதாக அது இருக்கணும். அப்படி ஒரு வருங்காலத்தை தான் நம்ம இளைய தலைமுறைக்காக திராவிட மாடல் அரசை கட்டி எழுப்பி வருது. இன்றைய இமேஜின் வருங்காலத்தை நோக்கிய நம் பயணத்திற்கான பிரகடனம், நம் நாளைய வெற்றிக்கான தொடக்கம். வெல்வோம் ஒன்றாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.